ரோமர் 8 நான் வாசிக்கிறேன். கடைசியில் இருக்கு பாருங்க, 35. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். இருக்கிறீங்களா? ஏசப்பா நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? இதில் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். அடுத்து பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதில் மொதல் பாயிண்ட் உபத்திரவம். உபத்திரவம் ஒன்றா ரஜினிகாந்த் பாஷா படத்தில் கெட்டி வச்சு அடிக்கும் போதும் அப்படின்ட்டு இருப்பார் பாருங்க. அதான் என்ன ஆனாலும் அப்படி இருக்கிறது. அது சும்மா சினிமா. உபத்திரவம், அடுத்து வியாகுலம். அடுத்து பாருங்க துன்பம், அடுத்து பசி, எப்பா, அடுத்து நிர்வாணம். ட்ரெஸ் இல்லை, நிர்வாணம். ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சி கேவலப்படுத்திட்டாங்க பொது வெளியில் ஏசுயா பிரசங்கிக்கிற அப்படின்னு. அடுத்து நாசம், நாசம் பண்ணிடுறது, மோசம் பண்ணிடுறது. அடுத்து பட்டயத்தினால் வெட்டுறது. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற அவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவராக இருக்கிறோம். கைது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்மில் அன்பு கூறுகிற அவராலே நம்ம இதையெல்லாம் ஜெயிச்சு வந்துடும் அப்படின்ற பவுல். என்ன வார்த்தை பாருங்க, நம்ப முடியுதா?